பிக் பாஸ் வீட்ல இருந்து வெயிட்டான சம்பளத்தோட கிளம்புன அந்த 2 பேர் யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்த ஆதிரை பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் தாக்கு பிடிப்போம் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. இந்த நிலையில 21 நாட்கள் மட்டும் தான் அவங்களால இந்த வீட்ல இருக்க முடிஞ்சுது. கிளம்பி போகும்போது பார்வையாளர்கள் தன்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாரி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கிட்ட தெரிவிச்சுட்டு போனாங்க ஆதிரை. பிக் பாஸ் வீட்டில் இருக்க நான் தகுதியானவ தான், ஆனால் நான் வெளியே வந்துட்டேன், தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட வேதனைப்பட்டாங்க. தகுதி இல்லாத ஆட்கள் உள்ளே இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒரு நாளைக்கு ஆதிரை பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க. ஆக 21 நாட்களுக்கு அவங்க 3,15,000 வாங்கிக்கிட்டு கிளம்பியிருக்கிறாங்க. இந்த சீசனில் அதிக சம்பளம் பேசப்பட்டது இயக்குனர் பிரவீன் காந்திக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாச்சு. ஒரு நாளைக்கு பிரவீன் காந்திக்கு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் சம்பளமாக கொடுத்துருக்குறாங்க. ஆக 7 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்திக்கு 2,45,000 ரூபாய் சம்பளமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ குறைவான நாட்களில் அதிக சம்பளம் பெற்றவர் பிரவீன் காந்தி தான். முதல் வாரத்தில் பிரவீன் காந்தி மட்டும் இல்லை, நந்தினியும் வெளியே போனாங்க. ஸோ நிகழ்ச்சி ஆரம்பித்த 5 நாட்களில் இனியும் என்னால் இங்கே இருக்க முடியாது, எல்லாருமே ஃபேக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நந்தினி கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் சம்பளமாக பேசப்பட்டுச்சாம். ஸோ அதன்படி 5,000 ரூபாயோட பிக் பாஸ் வீட்டில் இருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.